மக்களே இன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. மக்கள் நாளைக்கு ஓட்டுச்சாவடிக்கு போறதுக்கு நமக்கு என்ன பாதுகாப்பு? போலீஸ் சுத்தமா, போலீஸ் எல்லாம் பயங்கரமா சப்போர்ட்டிங்கா இருக்கு. நீ பிடிச்சி கொடுக்கிறாரு, நீ அதுக்குள்ளேயே நான் பிடிச்சி கொடு. இதெல்லாம் பெரிய அமௌண்ட் கிடையாது, இதை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண மளிகை கிடையாது. இந்த கடைக்கு இந்த விலைன்னு ஒன்று பிடிச்சி கொடுத்தா அது என்ன ஏதுன்னு கேட்கணும். அதை விட்டுவிட்டு நீ இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தேர்தலை ஒத்தி வைங்க, நார்மலான விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அமௌண்ட் நீங்க பிடிச்சதெல்லாம் பெரிய அமௌண்ட். யாரு மேல சந்தேகப்படுறது? 50,000 ரூபாய் வரைக்கும் கொண்டு போய்க்கலாங்கிறது அல்லது தொழில் பண்றவங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ஆனா இந்த 50,000 ரூபாய் பணத்தை 40,000 ரூபாய் பணத்தை ஒரு பூத்துக்குள்ள வாக்காளர் பட்டியலோட சேர்ந்து வச்சு பிடிச்சோம்னாக்கா அதுக்கு அது விதி வருமா? அவன் வெளிப்பட ஆதி முதல் அந்த வரைக்கும் நீங்க செக் பண்றீங்க. இவங்களை நாங்க பிடிச்சு கொடுத்தா 3 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க. அது எதுக்கு வர்றீங்க? சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஏப்பா, உன்னை பற்றி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு, நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் உன்னை வந்து பார்ப்பேன். 3 மணி நேரம் கழிச்சு பிளைங் ஸ்கோடு வருது சார். அவன் உள்ள போக மாட்டாங்க.